ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. 30 மாவட்டங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறேன். அதுக்கான லிங்க்குமே இதில் நான் பின் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸில். அதையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டு தான் அந்த 30 டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க சில டிஸ்ட்ரிக்ட். அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் வந்து 5 கோவிலில் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. மடவார் வளாகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூருமே வரும். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் பார்த்தோம்னா 12/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இரண்டாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மாயூரநாத சுவாமி திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெத்தவநல்லூரில் ராஜபாளையத்தில் இருக்குது. இது வந்துட்டு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதின்னு பார்த்தோம்னா 12/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மூன்றாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சொக்கநாத சுவாமி திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. அருப்புக்கோட்டையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வேக்கன்சி வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 12/7/2024 தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான்காவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் சிவகாசி நகர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 12/7/2024 தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஐந்தாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவில் திருத்தங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 12/7/2024 கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா hrce.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அந்த இது பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன பேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு டெம்பிள் கொடுத்து விண்ணப்பம் அறங்காவலர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வெப்சைட் அந்த பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா புத்தக வெளியீடு, முப்பரிமாண காட்சி, அறங்காவலர் விண்ணப்பம்னு சொல்லிட்டு மேலே உள்ள ஃபஸ்ட் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ரீட் பண்ணி பாருங்கள். அந்த டார்க் கலராக க்ரீன் டார்க் மை ப்ளூ கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து அறங்காவலர் விண்ணப்பம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி அறங்காவலர் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேறு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அந்த 30 டிஸ்ட்ரிக்ட் உள்ள நேம் இதில் ஷோ ஆகும். நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அறங்காவலர் விண்ணப்பம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தான் பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தோம்னா மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த மாவட்டம் அப்படிங்கிறத வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அந்த 30 மாவட்டங்கள் ஷோ ஆகும். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா ஒரு மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கிறேன். மதுரையும் கொடுத்துருக்குறோம், வட்டம் வந்து கேட்குறோம். அந்த மதுரை மாவட்டத்துக்குள்ளே எந்தெந்த இது அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அதில் ஷோ பண்ணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பேஜஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எந்தெந்த கோவிலில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த கோவிலுக்குன்னு தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பதிவிறக்கம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும் PDF ஃபார்மெட்டில். அதே இது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த விண்ணப்பித்தல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, நீங்கள் எந்த கோவிலுக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த விண்ணப்பித்தல் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அதுக்கான இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அது மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.